Assalamualaikum warahmatullahi wabarakatuh. ஒரு பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, என்னை தங்களுக்கு அன்பளிப்பாக வழங்க வந்துள்ளேன். மகன் இல்லாமல் என்னை தாங்கள் மணந்து கொள்ளுங்கள் என்று கூறினார். நபி அவர்கள் பார்வையை உயர்த்தி நேராக பார்த்துவிட்டு பார்வையை தாழ்த்தி கொண்டார்கள். பிறகு தமது தலையையும் தொங்கவிட்டுக் கொண்டார்கள். நபி அவர்கள் தமது விஷயத்தில் எந்த முடிவுக்கும் வரவில்லை என்பதை கண்ட அந்த பெண்மணி அந்த இடத்திலேயே அமர்ந்து கொண்டார். நபி அவர்களின் தோழர்களில் ஒருவர் எழுந்து, இறை தூதர் அவர்களே, அந்த பெண் விஷயத்தில் தங்களுக்கு விருப்பமில்லை என்றால் அந்த பெண்ணை எனக்கு மணமுடித்துக் கொடுங்கள் என்று கேட்டார். நபி அவர்கள் அந்த பெண்ணுக்கு மகன் வழங்க உம்மிடம் ஏதாவது பொருள் உள்ளதா என்று கேட்டார். அதற்கு அவர், அல்லாஹ்வின் மீது ஆணையாக எதுவும் இல்லை இறை தூதர் அவர்களே என்று கூறினார். உமது குடும்பத்தாரிடம் சென்று ஏதாவது பொருள் கிடைக்குமா என்று பார்த்து விட்டு வா என்று சொல்லி அனுப்பினார்கள். அவர் போய் பார்த்துவிட்டு மீண்டும் திரும்பி வந்து, அல்லாஹ்வின் மீது ஆணையாக எதுவும் கிடைக்கவில்லை இறை தூதர் அவர்களே என்று கூறினார். இருபாலான ஒரு மோதிரமாவது கிடைக்குமா என்று பார்த்து விட்டு வா என்று சொல்லி அனுப்பினார்கள். அவர் போய் பார்த்துவிட்டு திரும்பி வந்து, ஒரு இரும்பு மோதிரம் கூட கிடைக்கவில்லை இறை தூதர் அவர்களே, ஆனால் இதோ இந்த வேட்டி உள்ளது, அதில் வேண்டுமானால் பாதையை நான் அவளுக்கு வழங்குகின்றேன். நபி அவர்கள், ஒரு வேட்டியை வைத்துக் கொண்டு நீர் என்ன செய்ய முடியும்? அவற்றை நீர் அணிந்து கொண்டால் அவளுக்கு எதுவும் இருக்காது, அவள் அணிந்து கொண்டால் உனக்கு எதுவும் இருக்காது என்று கூறினார்கள். அவர் அந்த இடத்திலேயே அமர்ந்து விட்டு எழுந்தார். அவர் கவலையுடன் செல்வதை கண்ட நபி அவர்கள் அவரை அழைத்து வரும்படி உத்தரவிட்டார்கள். அவர் அழைக்கப்பட்டார். நபி அவர்கள், உனக்கு குர்ஆனில் என்ன அத்தியாயம் மனப்பாடமாக உள்ளது என்று கேட்டார்கள். அதற்கு அவர், இன்ன அத்தியாயங்கள் எனக்கு மனப்பாடமாக உள்ளது என்று எண்ணி சொன்னார். நபி அவர்கள், உனக்கு மனப்பாடமாக உள்ள இந்த இறை வசனங்களுக்காக இந்த பெண்மணி உனக்கு உரியவளாக ஆக்கப்பட்டு விட்டாள், நீர் செல்லலாம் என்று கூறினார்கள். இன்னொரு நபிமொழி அறிவிப்பில், இந்த பெண்ணை உனக்கு திருமணம் செய்து கொடுத்து விட்டேன், நீர் சென்று அவளுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுப்பீராக என்று கூறினார்கள் என இடம்பெற்றுள்ளது.